ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10th வேல்யூவேஷன் கேம்ப் ஷெடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு டேட் நான் சொல்கிறேன். எக்ஸாம் டேட் 28 லாங்குவேஜ் முடிஞ்சுது. 2/4/2025 இங்கிலீஷ் அந்த எக்ஸாம் முடிஞ்சுது. 4/4/2025 மேக்ஸ் ஆப்ஷனல் லாங்குவேஜ் அது முடிஞ்சுது. 7/4/2025 மேக்ஸ் மண்டே அந்த எக்ஸாம் முடிஞ்சுது. 11 உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் பெண்டிங் இருக்குது. 15 சோசியல் எக்ஸாம் பெண்டிங் இருக்குது. இந்த எக்ஸாம் முடிஞ்சு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கேம்ப் அப்படின்னா 17/4/2025 அந்த பேப்பர்லாம் உங்களுக்கு பண்டில் பண்ணி கேம்புக்கு அந்தந்த கேம்புக்கு எந்தெந்த மேக்ஸ் வேல்யூவேஷன் கேம்ப்னா அந்த வேல்யூவேஷன் கேம்புக்கும், தமிழ் வேல்யூவேஷன் கேம்ப்னா தமிழ் வேல்யூவேஷன் கேம்புக்கும் அந்த பேப்பர்லாம் அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஓஎஸ்ஓ செல்ஃப் எவால்வேஷன் நடக்கும். அது எப்போ நடக்குன்னா மண்டே 21/4/2025 அவங்களுக்கான எவால்வேஷன் அவங்க பண்ணுவாங்க. சிஓ எஸ்ஓ வந்து செல்ஃப் எவால்வேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇ எவால்வேஷன் அது எப்போனா 22/4/2025 டு 13/4/2025 டேஸ்டே டு வெனஸ்டே இந்த 8 ஒர்க்கிங் டேயில் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணி முடிக்க சொல்கிறாங்க. அந்த வேல்யூவேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு நம்மளுக்கு May 19 ரிசல்ட் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கோசரம் முன்னாடியே முடிக்க சொல்லிடுவாங்க. முன்னாடியே முடிக்க சொல்கிறதுனால பேப்பர் வேல்யூவேஷன் சீக்கிரம் பண்ணிடுவாங்க. அதான் அந்த ஒர்க்கிங் டே ஷெட்யூல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 22/4/2025 டு 13/4/2025 இதெல்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு தமிழ் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்குது. மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக வந்திருக்குது. கொஞ்சம் டஃப் மீன் ரொம்ப ஈஸியும் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. ஈஸியாக பாஸும் ஆகிடலாம். அதேமாரி மார்க் சென்டம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சென்டம்னா அதுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின்லாம் கேட்டு வச்சுருக்கேன். கம்பல்சரி கொஸ்டினில் அவங்க சென்டம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அது வரைக்கும் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் எவால்வேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்களா, ரொம்ப டஃப்பாக பண்ணுவாங்களான்னு கவலைப்பட தேவையில்லை. அதுக்குன்னு ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் கீழே இருக்கிற ஆன்சர் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆன்சர் கீ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீழே இருக்கிறபடி ஆன்சர் வேல்யூ எவால்வேட் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற ஆன்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக திருத்துவாங்க. 15 மார்க் எடுத்தால் அதிகம் 25 மார்க் எடுத்து போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க சயின்ஸில். அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எழுதுறதுக்கு என்ன மார்க்கோ அதுதான் போடுவாங்க. அதனால் ரொம்ப டஃப்பாக திருத்த மாட்டாங்க. அதில் ஆன்சர் இருந்தாவே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு எவ்வளோ மார்க் அதில் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்களோ அதுக்கான மார்க் போட்டுருவாங்க. அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. ஸோ 80 ஒர்க்கிங் டேயில் எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் பேனிக். இதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்த எக்ஸாமான சயின்ஸ் எக்ஸாம் நாளானிக்கு அதையும் நல்லா எழுதுங்க. அதேமாதிரி எஸ்எஸ் எக்ஸாம் 15 Tuesday அதையும் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் மீ, சப்ஸ்கிரைப் மீ. ப்ளீஸ் ஃபார்வேர்ட் த மெசேஜ். தேங்க்யூ.